அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஓம் நம சிவாய். சிவ வழிபாட்டில் பிரதோஷம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு நாளாக, முக்கியமான ஒரு முறை வழிபாடாக நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். நமக்கு எல்லாமே தெரிஞ்சது மாதத்தில் இருமுறை வரும் பிரதோஷங்கள் மட்டும்தான். உண்மையில் 20 விதமான பிரதோஷ வழிபாட்டு முறைகளும் அதனுடைய விவரங்களும் இருக்குது. ஆனால் இதில் நம்ம மாதத்தில் இருமுறை கடைபிடிக்கும் பிரதோஷங்களை மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய பிரதோஷ வகைகளை பற்றி இன்றைக்கி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றின காணொளி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பிரதோஷ வழிபாடுகளில் தினசரி பிரதோஷம் அப்படின்றது தினமும் பகலும் இரவும் சந்திக்கிற சந்தியா காலமாகிய மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை உள்ள காலமாகும். இந்த நேரத்தில் ஈசனை தரிசனம் செய்வது உத்தமமான செயலாகும். நித்திய பிரதோஷத்தை யார் ஒருவர் 5 வருடங்கள் முறையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம் என்கிறது நமது சாஸ்திரம். பட்ச பிரதோஷம் அமாவாசைக்கு பிறகு சுக்லபட்சம் என்கிற வளர்பிறை காலத்தில் 13வது திதியாக வரும் திரையோதசி திதியே பட்ச பிரதோஷம் என்று சொல்கிறோம். இந்த திதியில் மாலை நேரத்தில் பச்சிலிங்க வழிபாடு, பறவையோடு உள்ள அது சம்பந்தப்பட்ட லிங்கம் மயிலாப்பூர் மயிலாடுதுறை போல் இருக்கக்கூடிய தலங்களில் சென்று வழிபாடு செய்வது உத்தமமாகும். முறையாக அன்னை பார்வதி தேவி மயில் உருவமாய் ஈசனை வழிபட்ட தலமாகிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரரை வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒரு நன்மையை தரக்கூடியது. அடுத்ததாக மாத பிரதோஷம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் கிருஷ்ணபட்சம் என்கிற தேய்பிறை காலத்தில் 13வது திதியாக வரும் திரையோதசி திதியே மாத பிரதோஷம் ஆகும். இந்த திதியில் மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு, அதாவது பல்வேறு லிங்க வகைகளில் பானலிங்கம் ஒரு வகை, அந்த லிங்கத்தை நாம் வழிபாடு செய்வது மிகவும் உயரிய பலனை தரக்கூடியது. அடுத்ததாக நட்சத்திர பிரதோஷம். பிரதோஷ திதியாகிய திரையோதசி திதியில் வரும் நட்சத்திரத்துக்கு உரிய ஈசனை பிரதோஷ நேரத்தில், அதாவது மாலை 4:30 மணி முதல் 6:30 மணிக்குள் வழிபடுவது நட்சத்திர பிரதோஷம் என்று சொல்கிறோம். அடுத்தது பூரண பிரதோஷம். திரையோதசி திதியும் சதுர்த்தி திதியும் சேராத திரையோதசி திதி மட்டும் உள்ள பிரதோஷம் பூரண பிரதோஷம் ஆகும். இந்த பிரதோஷத்தின் போது சுயம்புலிங்கத்தை தரிசனம் செய்வது அதிகப்படியான பலனை தரும். பூரண பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் இரட்டை பலனை அடைவார்கள். அடுத்ததாக திவ்ய பிரதோஷம். பிரதோஷ தினத்தன்று துவாதசியும் திரையோதசியும் சேர்ந்து வந்தாலோ அல்லது திரையோதசியும் சதுர்த்தியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷம் ஆகும்.
இந்த நாளன்று மரகத லிங்க மகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்தால் பூர்வ ஜென்ம வினை முழுவதும் நீங்கும். அடுத்ததாக தீப பிரதோஷம். பிரதோஷ தினமான திரையோதசி திதியில் தீபதானங்கள் செய்வது, ஈசனுடைய ஆலயங்களை தீபங்களால் அலங்கரித்து ஈசனை வழிபட சொந்த வீடுகள் அமையும் என்கிறது நமது சாஸ்திரம். அடுத்தது அபயப்பிரதோஷம் எனும் ஈசப்தரிசி பிரதோஷம். வானத்தில் வா வடிவில் தெரியும் நட்சத்திர கூட்டங்களே சப்தரிசி மண்டலம் என்று சொல்கிறோம். இது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி மாதங்களில் வானில் தெளிவாக தெரியும். இந்த மாதங்களில் திரையோதசி திதியில் முறையாக பிரதோஷ வழிபாடு செய்வது, சப்தரிசி மண்டலத்தை தரிசித்து வழிபடுவதே அபய பிரதோஷம் எனும் சப்தரிசி பிரதோஷம் ஆகும். இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு ஈசன் தரம் பார்க்காது அருள் புரிவார். மகா பிரதோஷம். ஈசன் விஷம் உண்ட நாள் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரையோதசி திதியாகும். எனவே சனிக்கிழமையும் திரையோதசியும் சேர்ந்து வருகின்ற பிரதோஷம்தான் மகா பிரதோஷம் என்கிறோம். இந்த மகா பிரதோஷத்தன்று யமன் வழிபட்ட சுயம்பு லிங்க தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமான பலனை தரக்கூடியது ஆகும். குறிப்பாக திருக்கடையூர், சென்னை, வேளச்சேரியில் உள்ள தண்டீஸ்வர ஆலயம், திருச்சி மணச்சநல்லூர் அருகே உள்ள திருப்பஞ்சைனி சிவ ஆலயம், குடவாயில் இருந்து நன்னிலம் செல்லும் பாதையில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம் சிவ ஆலயம், கும்பகோணம் முதல் கதிராமங்கலம் சாலையில் உள்ள திருக்கோடிக்காவல் சிவ ஆலயம் ஆகியவை குறிப்பிடத்தக்கனவாகும். மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரிக்கு முன்னால் வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் என்று கூறப்படுகிறது. உத்தம மகா பிரதோஷம். சிவபெருமான் விஷம் மருந்திய தினம் சனிக்கிழமையாகும். அந்த கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாகும். சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய மாதங்களில் வளர்பிறையில் சனிக்கிழமையில் திரையோதசி திசையில் வரும் பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷமாகும். இது மிகவும் சிறப்பு கீர்த்தியை பெற்றுத்தரக்கூடிய தினமாகும். ஏகாரட்சர பிரதோஷம். வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரும் மகா பிரதோஷத்தை ஏகாட்சர பிரதோஷம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு சிவாலயம் சென்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எத்தனை முறை ஓத முடியுமோ அத்தனை முறை ஓதி வழிபடுங்கள். பின் விநாயகரை வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கினால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். அர்த்தநாரி பிரதோஷம். வருடத்தில் 2 முறை மகா பிரதோஷம் வந்தால் அதற்கு அர்த்தநாரி பிரதோஷம் என்று பெயர். இந்த நாளில் சிவாலயம் சென்று
வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். பிரிந்து வாழும் தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள். கிரிகரண பிரதோஷம். வருடத்திற்கு 3 முறை மகா பிரதோஷம் வந்தால் அது கிரிகரண பிரதோஷம் என்று சொல்வார்கள். இதை முறையாக கடைபிடித்தால் அஷ்டலட்சுமியின் ஆசியும் அருளும் கிடைக்கும். பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் அஷ்டலட்சுமிகளுக்கும் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பிரம்ம பிரதோஷம். வருடத்தில் 4 மகா பிரதோஷம் வந்தால் அது பிரம்ம பிரதோஷம் என்று கூறுவார்கள். திருவண்ணாமலையில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்குவதற்காக அவர் வருடத்தில் 4 முறை சனிக்கிழமையும் திரையோதசியும் வரும்போது முறையாக பிரதோஷ வழிபாடு செய்து சாப விமோச்சனம் பெற்றார். நாமும் அதே பிரதோஷ வழிபாட்டை முறையாக செய்தால் முன்ஜென்ம பாவம் நீங்கி தோஷங்கள் அனைத்தும் போக்கி நன்மைகளை நமக்கு சிவபெருமான் அருளுவார். அட்சர பிரதோஷம். வருடத்தில் 5 முறை மகா பிரதோஷம் வந்தால் அது அட்சண பிரதோஷம் ஆகும். தாருகா வனத்து ரிஷிகள் நான் என்ற அகந்தையில் ஈசனை எதிர்த்தனர். ஈசன் பிச்சாடனர் வேடத்தில் வந்து தாருகாவன ரிஷிகளுக்கு பாடம் புகட்டினார். தவறை உணர்ந்த ரிஷிகள் அந்த பிரதோஷ விரதத்தை அனுஷ்டித்து பாவ விமோச்சனம் பெற்றார்கள். அதனால் நாமும் இந்த அட்சர பிரதோஷம் செய்து நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். கந்த பிரதோஷம். சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் பிரதோஷம் கந்த பிரதோஷம். இது முருகபெருமான் சூரசம்ஹாரத்திற்கு முன் வழிபட்ட பிரதோஷ வழிபாடு ஆகும். இந்த பிரதோஷத்தை முறையாக விரதம் இருந்தால் முருகன் அருள் நமக்கு எப்பொழுதும் கூடவே இருக்கும். எச்சபிர பிரதோஷனம். வருடத்தில் 7 மகா பிரதோஷம் வந்தால் அது சச்ச பிரபா பிரதோஷம் ஆகும். தேவகியும் வாசுதேவரும் கம்சனால் சிறைபிடிக்கப்பட்டனர். 7 குழந்தைகளை கம்சன் கொன்றுவிட்டான். எனவே 8வது குழந்தை பிறப்பதற்கு முன்பு ஒரு வருடத்தில் வரும் 7 மகா பிரதோஷத்தை முறையாக அவர்கள் அனுஷ்டித்ததால் கிருஷ்ணர் பிறந்தார். நாம் இந்த விரதத்தை கடைபிடித்தால் முற்பிறவி வினை நீங்கி பிறவி கடலை எளிதில் கடக்கலாம் என்பது ஐதீகம். அஷ்டதிக் பிரதோஷம். வருடத்தில் 8 மகா பிரதோஷ வழிபாட்டை முறையாக கடைபிடித்தால் அஷ்டதிக்கு பாலகர்களும் மகிழ்ந்து நீடித்த செல்வமும் புகழ் கீர்த்தி ஆகியவற்றை அளவில்லாமல் வழங்குவார்கள். நவக்கிரக பிரதோஷம். வருடத்தில் 9 மகா பிரதோஷம் வந்தால் அது நவக்கிரக பிரதோஷம் ஆகும். இது மிகவும் அரிது. இந்த பிரதோஷம் முறையாக விரதம் இருந்தால் சிவனின் அருளோடு நவக்கிரகங்களின் அருளும் கிட்டும். துத்த பிரதோஷம். அரிதிலும் அரிது 10 மகா பிரதோஷம் ஒரு வருடத்தில் வருவது. இந்த பிரதோஷ வழிபாட்டை செய்தால் குருடரும் கண்பார்வை பெறுவார்கள்.
முடவன் நடப்பான், குஷ்டரோகம் நீங்கும், கண் சம்பந்தப்பட்ட வியாதியும் குணமாகும். இப்படி அற்புதங்களை தரக்கூடிய ருத்த பிரதோஷம் என்பது மிகவும் அரிதிலும் அரிதாக வரக்கூடியது. இதனை முறையாக வழிபட்டால் அதற்குரிய பலன்களை நாம் அடையலாம். அனைவரும் பிரதோஷ வழிபாடு செய்து சிவபெருமானின் அருள் பெற்று பிறவா பயனடைந்து நாம் அனைவரும் சிவனின் திருவடி அடைவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.